ஹாய் ஹலோங்க. இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்காவை இந்த மாதிரி சீவி எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அண்டு வெல்லம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கப் மாங்காய் மெஷர்மெண்ட்டுக்குன்னா நான் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கிறேன், கணக்கு வச்சுருக்குறேங்க. இதுக்கு கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயங்க, இது கருவேப்பிலை கொஞ்சம், அண்டு மிளகாய் தூள் போடுறவங்க தூள் போட்டுக்கோங்க. நான் தூள் போடலைங்க, நான் மிளகாயை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அம்மியில் தான் நான் அரைச்சிக்கிட்டேன். முடியாதவங்க நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம மாங்காயை நான் வேக வச்சு தோல் சீவி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு வெந்த மாங்காயை இப்படி எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் இது நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி வருங்க. இப்படி உடைச்சோம்னா ஒரு அளவுக்கு இப்படி வந்துடும். நல்லா இந்த அளவு வெந்தால் போதுங்க. இது அப்படியே நம்ம கொஞ்சம் அடுப்பில் இருக்க அது நல்லாவே வெந்து வந்துடும். உங்களுக்கு இந்த அளவு வெந்தால் போதும். அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கிண்டிக்கோங்க. ரொம்ப குழைய விட்டிங்கனாலும் நல்லா இருக்காதுங்க, ஜாம் மாதிரி வந்துடும், அதுவும் நல்லா இருக்காது. இது இந்த மாதிரி கிண்டிக்கணுங்க. இதில் கொஞ்சம் இந்த மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதை நான் போட்டுக்கிறேன். உப்புத்தூள் கொஞ்சோண்டு போடணுங்க, ரொம்ப போடணுன்றது இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் இந்த அளவு எடுத்து போட்டுக்கணும். இது நல்லா கலக்கி விடணுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சமாக போட்டுக்கணும். இதுவே குழஞ்சி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இதுலேயே அந்த கொஞ்சம் வேகாமல் இருக்கிற அந்த மாங்காய் கூட நல்லா வெந்து வந்துடுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய நான் என்ன செய்கிறேனோ அது உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் என்னோடய டிஷ்ஷஸ் வருங்க. நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெல்லத்தை போட்டு
அடுப்பு கொஞ்சம் கூட ஆனில் வச்சுட்டு நல்லா இப்படியே கிண்டி விடுங்க. காரம் கொஞ்சம் பத்தலை, அதனால நான் போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டேன். இது இப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் வந்து வச்சு தாளித்து அதில் போடணுங்க. இது ஆனில் வச்சுடுங்க அடுப்பை. இந்த கடுகு, உளுந்து இல்லை, கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயம் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டுடணுங்க.